எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கிருபா அக்வேரியம் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டு கம்பேக் பற்றி ஒரு ரீல்ஸ் போட்டிருப்போம். நேற்று லைவ் பார்க்காதவங்க டைம் இருக்காதுன்னு தெரியும். அதனால தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ. டைம் இருக்கும்போது வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு இதாக இருக்காது. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் இந்த லைவ் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிருபா அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ண போகிறது தான். ஆனால் போன டைம் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கி மொத்தமாக குழப்ப வேணான்ட்டு ஒரு மினிமமாக ஒரு 3 வெரைட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன். கப்பீஸ், பீட்டா, ஃப்ளவரான்ட்டு இந்த 3 வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷை தான் நம்ம க்ரூமிங் பண்ணி சேல் பண்ண போகிறோம், ப்ரீடிங் பண்ணி அந்த மாதிரிலாம். எனக்கு இப்போ 25th வந்துட்டு ஒரு 6000 கைக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கலான்ட்ருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த கப்பீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பீட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஃப்ளவரான் ஃப்ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்தால் மெசேஜில் வந்துட்டு எனக்கு தட்டி விட்டு போயிடுங்க. நான் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. கூகுளையும் பார்த்தா எது நல்லா போகும்ன்ட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எது நல்லா போகுது, எது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்த மாதிரி இது இப்போ ரீசெண்டாக ஹைப்பில் போகுது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தான் தெரியும். கூகுள்லாம் கூட தெரியலாம், ஆனால் அந்தளவுக்கு எனக்கு இதாகாது. ஃபாலோவர்ஸ் ஆகிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க, அது ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் யோசிச்சு வச்சுருக்கிறதுனா, கப்பீஸில் ஒரு 5 வெரைட்டிஸ் எடுக்கலான்ட்டு, 5 வெரைட்டிஸில் ஒரு ரெண்டு இல்லை 3 பேர் எடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அந்த மாதிரி 5 வெரைட்டிஸ் வந்து நீங்களாக ஒரு பிடிஎஃப் போகிறேன் பாருங்கள், ஒரு பேராகிராஃப் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்ருங்க இந்த வெரைட்டிஸ்ன்ட்டு. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரேட் வரும்ன்ட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டா பார்த்தீங்கன்னா பீட்டாலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, வேறு க்ரௌன் டைலு அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. நான் லைவில் நிறைய பேர் நிறையா சொன்னாங்க, இப்போ மறந்துட்டேன். லைவ் சேட்டில் இருக்கும், அப்லோட் ஆனோடனே அப்போ போய் பார்த்துக்கலான்னு விட்டேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் பீட்டாவும் ஃபஸ்ட்டு இதில் போட்டு கப்பீஸ்ன்னு போட்டு கப்பீஸ் வெரைட்டிஸ்லாம் எழுதிருங்க. அப்ராக்சிமேட்டாக ரேட்டையும் எழுதிருங்க. கீழே பீட்டான்னு போட்டு பீட்டாவோட வெரைட்டிஸ் ஒரு 5 வெரைட்டிஸ் எழுதுங்க. இதில் 2 வெரைட்டிஸ் எழுதுங்க போதும். அது ஒரு 5 எடுப்போம். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. பீட்டாவிலையும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரேட் வருது இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளவரான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெருசு எடுத்து சேல் பண்ணுறக்கு அவ்வளோக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பெருசு எனக்கு வளர்த்த தெரியுமா? இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன், நார்மலாக வளர்த்த தெரியுது, அவ்வளோதான். இது எதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் தெரியாது. நம்ம ஃப்ரைஸ்னால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு நம்ம பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி இருக்கும். க்ரூமிங் பண்ணால் நம்ம இது பண்ணிக்கலாம். பெரிய பட்ஜெட்டில் நம்ம ஃப்ளவரான் வாங்கி அதை வந்துட்டு ரெடி பண்ணுறவங்கள இதாயிரும். ஸோ அதே மாதிரி எனக்கு ஃப்ளவரானை பற்றி ப்ரீடிங் பண்ண தெரியாது. இனிமேல் பண்ணுவேனா என்னன்னு தெரியாது. இந்த பீட்டாவும் கப்பீஸும் கன்ஃபார்ம் ப்ரீடிங் போட்டுடலாம். ப்ரீடிங் அது பண்ணி விட்ருங்க. அந்த மாதிரி ப்ரீடிங் அது பண்ண தெரியும். எனக்கு ப்ரீடிங் பற்றி தெரியும், இந்த ஃப்ளவரான் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதை விட்டுடலாம். அதை வந்துட்டு ஃப்ரைஸ் எடுத்து அதை க்ரூமிங் பண்ணி சேல் பண்ணலாம், இல்லை ஃப்ரைஸையை கூட சேல் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ஐடியாஸில் இருக்கேன். ஃப்ளவரான்லேயும் எந்தெந்த வெரைட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஃப்ரைஸை எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்க இந்த மாதிரிலாம் கேட்டப்போ ஃப்ளவரானில் ஃப்ரைஸை வச்சு ஃப்ரைஸ் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது என்ன வெரைட்டிஸ்ன்னு தெரியும்னு சொன்னாங்க. அப்படியா, இல்லை அது மெயிலாக ஃபீமேல் தான் அப்படி தெரியுமா என்னான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லி விட்டு போங்க. நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன், கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வந்துட்டு அடுத்த ஒரு ஃபுல் வீடியோவில் போடுறேன். இது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டேட் 12. நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன், நாளான்னைக்கு 14ஆம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கவங்க பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரீயாக இருந்தால் எதுவும் கம்பெனிலாம் பண்ணல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் பாருங்கன்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் அப்போ பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அதை விட நன்றி. கமெண்ட் பண்ணால் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா. எல்லோரும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். டாடா.